ஓகே, இப்போ நம்ம என்ன பார்த்தோம், மெட்டலர்ஜினா என்ன, இந்த டெர்மினாலஜி இன் மெட்டலர்ஜினா என்ன அப்படின்றத பார்த்தோம் இல்லையா. நெக்ஸ்ட்டு 8.4.2ல் டைப்ஸ் ஆஃப் செப்பரேஷன் ஆர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆன் ஓர், அதாவது மினரல்ஸ்லேருந்து நமக்கு தேவையான ஓர்ஸை எப்படி நம்ம பிரித்து எடுக்கலாம், அதை எப்படி பிரித்து எடுத்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த டாப்பிக்கில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. எர்த்து க்ரஸ்ட்டில் நமக்கு மினரல்ஸ் நிறைய கிடைக்கும். மினரல்ஸ் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க, நிறைய காம்பவுண்ட்ஸ் கலந்துருக்கக்கூடிய ஒரு மிக்சரை தான் மினரல்னு சொல்லுவாங்க. அந்த மினரலில் இருந்து தான் நம்ம ஓர்ஸை என்ன பண்ணுறோம், நம்ம தனியாக பிரித்து எடுக்கிறோம். ஓகேங்களா, இப்போ அந்த ஓர்ஸை நம்ம எப்படி பிரித்து எடுக்கிறோம், அதை வந்து எப்படி கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்றத இந்த டாப்பிக்கில் நமக்கு பார்க்க போகிறோம். தெர் ஆர் 4 மேஜர் டைப்ஸ் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் ஓர்ஸ் பேஸ்டு ஆன் த நேச்சர் ஆஃப் தி ஓர். இதில் டோட்டலாக 4 டைப்ஸ் கொடுத்துருக்காங்களாம். என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஓர்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ் ஆர் கிவன் இன் டேபிள் 8.1. 8.1ல் பாருங்கள், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஓர்ஸஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆக்சைடு ஓர்ஸ்ன்னு கொடுத்துருக்கான், கார்போனேட் ஓர்ஸ் கொடுத்துருக்கான், ஹேலைடு ஓர்ஸ் கொடுத்துருக்கான், சல்ஃபைடு ஓர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இப்போ இந்த ஓர்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், சிங்கிளாக தனித்தனியாக பிரித்து எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு ஆக்சைடு ஓர்ஸில் பாருங்களேன், அந்த ஆக்சைடு ஓர்ஸில் பாக்சைட் ஓர்னு ஒன்று இருக்குது, குப்ரைட்டுன்னு இருக்குது, ஹேமடைட் அப்படின்ற ஒரு ஓர் இருக்குது. ஓகேங்களா, இப்போ நம்ம ஆக்சைடுங்கிறது நம்ம கேள்விப்பட்ட பேராக இருக்குது. பட் இந்த பாக்சைட்டு, குப்ரைட் அண்ட் ஹேமடைட் இது எல்லாமே வந்து நம்ம கேள்விப்படாத கெமிக்கல் நேமாக இருக்குது இல்லையா. ஸோ இது எல்லாமே வந்து தாதுக்கள், அதாவது ஓர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ஓர்ஸ், ஆக்சைட்ஸோடைய ஓர்ஸ். ஓகேவா, அடுத்து கார்பனேட் ஓர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். கார்பனேட் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, அதோடைய ஒரு டைப் தான் கார்பனேட் அப்படின்றது. இதில் என்னென்ன ஓர்ஸ் கொடுத்துருக்காங்க, மார்பிள், மேக்னசைட், அடுத்து என்ன கொடுத்துருக்கான், சிடரைட், இது எல்லாமே கார்பனேட்டோட ஓர்ஸஸ். ஓகேவா, ஹேலைடு ஓர்ஸ், நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான், ஹேலைடு ஓர்ஸ், க்ரையோலைட், ஃப்ளோரோஸ்பர், ராக் சால்ட், இது எல்லாமே ஹேலைடோடைய ஓர்ஸஸ். சல்ஃபைடு ஓர்ஸ் கொடுத்துருக்கான், கலீனா, அயன் பைரைட், ஜிங்க் பிளண்டி, இது எல்லாமே வந்து சல்ஃபைடோடைய ஓர்ஸஸ். ஓகேவா, கொஞ்சம் நமக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் என்ன பண்ணணும், நம்ம இதெல்லாம் படித்து தான் ஆகணும். ஓகேங்களா, ஓகே, இந்த ப்ராசஸில் எத்தனை செப்பரேஷன் மெத்தட்ஸ் இருக்குன்னா, ஃபஸ்ட்லேயே சொல்லிடுறேன், 4 இருக்குது. ஹைட்ராலிக் மெத்தட் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது, மேக்னெட்டிக் செப்பரேஷன் மெத்தடுன்னு செகண்ட் ஒன் கொடுத்துருக்காங்க, தேர்டு ஒனில் ஃப்ளோட்டேஷன் மெத்தடுன்னு ஒன்று இருக்குது, கெமிக்கல் மெத்தட் ஆர் லீச்சிங் அப்படின்னு 4 மெத்தட்ஸ் இருக்குது. ஓகேவா, இதை நம்ம ஷார்ட்டாக சீக்கிரமாக பார்க்க போகிறோம். ஹைட்ராலிக் மெத்தடுக்கு இன்னொரு நேம் என்ன கொடுத்துருக்காங்க, கிராவிட்டி செப்பரேஷன் மெத்தட். ஓகேவா, இப்போ ஒரு மெத்தட் எடுத்துக்கிட்டோம்னா அதோடைய பிரின்சிபலை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அதோடைய மெத்தட் எப்படி நம்ம செய்கிறோங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஹைட்ராலிக் மெத்தடோடைய பிரின்சிபல் என்ன, the difference in the densities or specific gravities of the ore and the gangu is the main principle behind this method. Oxide ores are purified by this method. Example, hematite, Fe2O3, the ore of iron. என்ன சொல்லியிருக்காங்க, the difference in the density or specific gravities of the ore and the gangu is the main principle behind this method. நீங்கள் இந்த பிரின்சிபலாக நீங்கள் எதை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்சைடு ஓர்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த ஹைட்ராலிக் மெத்தடில் செப்பரேட் பண்ணலாங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆக்சைடு ஓருக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா ஹேமடைட் கொடுத்துருக்கா. இந்த ஹேமடைட்டோடைய ஃபார்முலா என்னது, Fe2O3. ஓகேவா, ஷார்ட்டாகவே ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். இதோடைய நோட் என்ன கொடுத்துருக்கான், when the ore is heavier then the impurity this method can be used. இந்த ஹைட்ராலிக் மெத்தட் வந்து எந்த ஓரை பிரிச்செடுக்கிறதுக்கு யூஸ் ஆகுனா, ஓர் இஸ் ஹெவியர் தென் த இம்ப்யூரிட்டி. இம்ப்யூரிட்டின்னா என்னது, கலப்படம்னு சொல்லுவாங்களே, அந்த இம்ப்யூரிட்டியோட வெயிட் ஹெவியாக இருக்கக்கூடிய ஓர்ஸை மட்டும்தான் இந்த மெத்தடில் நம்மளால் என்ன பண்ண முடியுமா, செப்பரேட் பண்ண முடியுமா. அடுத்தது மெத்தட் எப்படி கொடுத்துருக்கான், the ore is poured over a sloping vibrating corrugated table with grooves and a jet of water is allowed to flow over it. அதாவது க்ரூவ்ஸ்னால் என்ன, அந்த பள்ளம்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு மெஷின் மாதிரி இருக்கும், இந்த மெத்தடெல்லாம் செய்கிறதுக்கு ஒரு மெஷின் மாதிரி இருக்கும். அந்த மெஷினில் வந்து ஸ்லாப்பிங் இருக்கும், சறுக்கு மாதிரி ஒரு பள்ளம் வச்சுருப்பாங்க. அதில் வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம பிரிச்செடுக்க வேண்டிய ஓர்ஸ் எல்லாம் அதில் கொட்டிட்டு அதில் நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்ட்ரா வாட்டரை நம்ம ஃபோர்ஸை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும் பொழுது தி டென்சர் ஓர் பார்ட்டிகல்ஸ் செட்டில் டவுன் இன் த க்ரூவ்ஸ்.
அந்த பள்ளத்தில் போய் என்ன ஆயிருமா, வெயிட்டாக இருக்கக்கூடிய பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே செட்டில்ட் ஆயிரும். அண்ட் லைட்டர் காங்கு பார்ட்டிகிள்ஸ் ஆர் வாஷ்டு டவுன் பை வாட்டர். நம்ம கொடுக்குற வாட்டருடைய ஃபோர்ஸ்லேயே அந்த இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே என்ன ஆயிரும், தனியாக பிரிஞ்சு போயிடும்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்து செகண்ட் மெத்தட் என்னது, மேக்னெட்டிக் செப்பரேஷன் மெத்தடு. மேக்னெட்டிக்கை யூஸ் பண்ணி எப்படி ஓர்ஸை பிரித்து எடுக்கலாங்கிறது செகண்ட் மெத்தட். இதோடைய பிரின்சிபல் என்ன, the magnetic properties of the ores form the basis of separation. When either the ore or the gangu is magnetic, this method is employed. Example, tinstone SnO2. The ore is tin. அதாவது நம்ம எடுத்துக்கக்கூடிய ஓர் வந்து மெட்டாலிக்காக இருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த இதுக்கு இந்த ப்ராசஸை நம்மளால் என்ன பண்ண முடியும், ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஓகேங்களா. இதுக்கு அழகாக ஃபிகர் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். மேக்னெட்டிக் ரோலர் கொடுத்துருக்காங்க, அதுக்கு மேலே ஒரு ஸ்லாப்பிங் ஒன்று வச்சுருக்காங்க. ஓகேங்களா. இப்போ இந்த ஸ்லாப்பிங்கில் நம்ம வந்து மெட்டல்ஸை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது அதிகமான நான் மேக்னெட்டிக் பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே ஒரு பாக்ஸ்லையும் மேக்னெட்டிக் பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே அதர் பாக்ஸ்லையும் போய் என்ன ஆயிரும், செட்டில்ட் ஆயிரும். இது வந்து கொஞ்சம் ஈஸியான மெத்தட் மாதிரி இருக்குது இல்லையா. ஓகே, இதோட மெத்தட் எப்படி கொடுத்துருக்கான், இந்த crushed ore is placed over a conveyor belt which rotates around two metal wheels. இதில் ஒரு பெல்ட் மாதிரி இருக்கும், இதில் 2 metal wheels இருக்குது. One of which is magnetic. The magnetic particles are attracted to the magnetic wheel and fall separately apart from the non-magnetic particles. இந்த 2 வீலில் ஒரு வீல் வந்து மேக்னெட்டிக் வீலாக இருக்குமா. அப்போ இந்த ஸ்லாப்பிங்கில் நம்ம அந்த ஓர்ஸை போடும் பொழுது எந்த ஓர்ஸ் வந்து மேக்னெட்டாக இருக்கோ அந்த மேக்னெட் ஓர்ஸ் வந்து அந்த மேக்னெட்டிக் வீலில் போய் என்ன ஆயிரும், அட்ராக்ட் ஆகிட்டு அது போய் தனியாக ஒரு பாக்ஸில் என்ன ஆயிரும், செட்டில் டவுன் ஆகிடும். ஓகேங்களா. அதர் பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே இன்னொரு பாக்ஸில் போய் செட்டில்ட் ஆகிடும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக செப்பரேட் பண்ணிக்கலாம். இது செகண்டு. தேர்ட் மெத்தட் என்ன கொடுத்துருக்கான், ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் மெத்தட். நுரை மிதப்பு முறைன்னு சொல்லுவாங்க. ஃப்ரோத்னா என்னது, நுரை. ஓகேவா. இதோட பிரின்சிபல், திஸ் ப்ராசஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ரீஃபரன்சியல் வெட்டபிலிட்டி ஆஃப் த ஓர் வித் ஆயில், பைன் ஆயில் கொடுத்துருக்கான், அண்ட் தி காங்கு பார்ட்டிகிள்ஸ் பை வாட்டர். லைட்டர் ஓர்ஸ் சச் அஸ் சல்ஃபைடு ஓர்ஸ் ஆர் கான்சன்ட்ரேட் பை திஸ் மெத்தட். எக்ஸாம்பிள், ஜிங்க் பிளென்டி. அதாவது இந்த ஃப்ளோட்டேஷன் மெத்தடில் நம்ம வெயிட்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய ஓர்ஸை தான் ஈஸியாக என்ன பண்ண முடியுமா, நம்மளால் பிரித்து எடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இதுக்கு என்ன ஓரை எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கான், ஜிங்க் பிளென்டி அப்படின்ற ஒரு ஓரை வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அழகாக ஃபிகர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது, அதில் என்ன பண்ணணுமா, ஒரு பைப் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அதில் கம்ப்ரஸ்டு ஏர் கொடுக்க உள்ளே இருக்கக்கூடிய அந்த சல்ஃபைடு, வாட்டர், பைன் ஆயில், காங்கு இது எல்லாமே வந்து என்ன ஆயிடும், அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும், மிஷின் ஓடுற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். இதில் நமக்கு தேவையான அந்த வெயிட்லெஸ் ஓர்ஸ் மட்டும் அப்படியே மேலே வந்துடும், மிதந்துக்கிட்டு வந்துடும். அப்போ அதை நம்ம ஃபில்டர் பண்ணி என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். ஓகேவா. நோட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, when the impurity is heavier than the ore, this method can be used. இதில் என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம எடுத்துக்க வேண்டிய ஓர்ஸை விட இம்ப்யூரிட்டி வந்து ஹெவியராக இருந்துச்சுன்னா ஈஸியாக அதில் என்ன பண்ணலாம், பிரித்து எடுத்துலாம். இது எதனால் இப்படி பிரித்து எடுக்கலாம்னா, நல்ல இம்ப்யூரிட்டி வந்து என்ன பண்ணிடும், அடியில் போய் தங்கிடும். நமக்கு தேவையான ஓர் வந்து அப்படியே ஃப்ளோட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அதை நம்ம ஃபில்டர் பண்ணி ஈஸியாக எடுத்துக்கலாம். ஓகேவா. மெத்தட் என்ன கொடுத்துருக்கான், தி crushed ore is taken in a large tank containing pine oil and water and agitated with a current of compressed air. ஒரு பெரிய கண்டெய்னர் எடுத்துக்கோங்க, அதில் பிரிச்செடுக்க வேண்டிய ஓர்ஸை போட்டுக்கோங்கணும், அதில் பைன் ஆயில் ப்ளஸ் வாட்டர் இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு வெளியிலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பைப் மூலமாக ஏரை வந்து கம்ப்ரெஸ் பண்ணணும். The ore is wetted by the oil and gets separated from the gangu in the form of froth. Since the ore is lighter, it comes on the surface with the froth and the impurities are left behind. நம்ம அந்த ஓர்ஸ் அழகாக இம்ப்யூரிட்டியோட லைட்டர் வெயிட்டாக இருக்கனால அழகாக ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கும். தென் இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே பாட்டமில் போய் சிங்க் ஆயிரும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கான், ஜிங்க் பிளென்டி கொடுத்துருக்கான். ஓகேவா. இதுக்கும் அதே எக்ஸாம்பிள் தான். ஃபோர்த் ஒன் என்ன கொடுத்துருக்கான், கெமிக்கல் மெத்தட் ஆர் லீச்சிங். திஸ் மெத்தட் இஸ் எம்ப்ளாய்டு வென் த ஓர் இஸ் எ வெரி பியூர் ஃபார்ம். இந்த மெத்தட் மட்டும்தான் ரொம்ப ஈஸியாக இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப பியூரிஃபையான ஒரு ஓரை நம்மளால் பிரித்து எடுக்க முடியும்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா.
The ore is treated with a suitable reagent such that the ore is soluble in it but the impurities are not. இந்த கெமிக்கல் ப்ராசஸில் நம்ம என்ன பண்ணோம், ரியேஜெண்ட் யூஸ் பண்ணணும். ஓகேவா, நம்ம எடுத்துக்கக்கூடிய ஓர்ஸோடு சேர்த்து ரியேஜெண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த ஓர் வந்து அந்த இம்ப்யூரிட்டிஸில் என்ன அது ரியேஜெண்ட்டில் என்ன ஆயிரும், சொல்யூபிள் ஆயிரும். பட் என்னது இம்ப்யூரிட்டிஸாக இருந்துச்சுன்னா அது என்ன ஆகாது, அதில் போய் கரையாமல் இருக்கும். த இம்ப்யூரிட்டிஸ் ஆர் ரிமூவ்டு பை ஃபில்ட்ரேஷன். ஸோ அடியில் கரையாமல் இருக்கக்கூடிய அந்த இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், ஃபில்டர் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். த சொல்யூஷன் ஆஃப் தி ஓர் எக்ஸாம்பிள், த ஃபில்ட்ரேட் இஸ் ட்ரீட்டட் வித் எ சூட்டபிள் ரியேஜெண்ட் வித் precipitates தி ஓர். அந்த ஓர் எல்லாமே என்ன ஆயிரும், வாட்டரில் அந்த சொல்யூஷனில் என்ன ஆயிரும், சொல்யூபிள் ஆயிரும். மறுபடியும் அதை நம்ம ஹீட் பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த சொல்யூஷன் நமக்கு வந்து என்னவா கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க, ப்ரிசிபிட்டேட்டாக கிடைக்கும். ப்ரிசிபிட்டேட்னா என்னது, வீல் படிவுன்னு சொல்லுவாங்க, அடியில் போயிட்டு சிங்க் ஆகிரும். அப்போ நம்ம அந்த ஓர்ஸை நம்ம என்ன பண்ணலாம், தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாக்ஸைட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, Al2O3 2H2O அப்படின்றது இதுக்கான எக்ஸாம்பிள். ஓகேங்களா, இது எல்லாமே தான் நம்ம இன்றைக்கி பார்த்த மெட்டலர்ஜினா என்ன, அந்த மெட்டல்ஸை எப்படி நம்ம வந்து ஓர்ஸ்லேருந்து தனியாக பிரித்து எடுக்கிறோம், அதில் என்னென்ன ப்ராசஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஹைட்ராலிக் மெத்தட், மேக்னெட்டிக் செப்பரேஷன் மெத்தட், ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் மெத்தட், கெமிக்கல் மெத்தட் ஆர் லீச்சிங், இது எல்லாமே வந்து நம்ம பார்த்தாச்சு. இப்போ இந்த கொஸ்டின் வந்து நமக்கு ஒரு 5 மார்க் கொஸ்டினாக கேட்குறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது. ஓகேங்களா, நீங்கள் என்ன பண்ணிக்கணும், அழகாக இந்த டாப்பிக்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம புக் பேக் கொஸ்டின் ஆன்சர்ஸ் படிக்கிறதுக்கு இந்த எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம 8.5 கொடுத்துருக்கக்கூடியதையும் 8.6 இந்த ரெண்டுமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா, தேங்க்யூ டு ஆல்.